ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தாங்க ஷேர் பண்ண போறேன். நிறைய பேர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. சீக்கிரமா அடுத்த வாரத்துல ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்லுங்க எத்தனை டேஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரோட சஜஷனும் சொல்லுங்க. கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்குமே அது நல்லதுதான். ஏன்னா நம்ம அதுல நானும் ஹெல்தியா இருப்பேன். அந்த கரெக்டா சாப்பிடணுன்றதுல ஃபோக்கஸ்டா இருப்பேன் உங்க கூட. ஸோ அதனால மறக்காம எத்தனை டேஸ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது ஒரு ரீசெண்டா எதுவும் ஃபங்க்ஷன்ஸ் வருதா என்றதையும் சொல்லுங்க. அதை ஒரு மோட்டிவா வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் இன்னைக்கு சண்டே இல்லையா? ஸோ அதனால காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு பிரெட் ஆம்லெட் தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரெட் வாங்கினது இருந்ததுங்க. ஸோ ஆம்லெட் போட்டு காலைல கொஞ்சம் லேசி மார்னிங் மாதிரி சண்டேன்றனால கொஞ்சம் லேட்டா தானே எந்திரிப்போம். ஸோ அந்த மாதிரி தாங்க. ஹோல் வீட் பாருங்களேன், 100% ஹோல் வீட், நோ மைதா அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, பிரெட்ல எப்பவும் போல பட்டர் தடவி கொடுத்தேன். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது பட்டர் எடுத்துக்காம நார்மலா டோஸ்ட் பண்ணி, நார்மலா பிரெட் ஆம்லெட் நம்ம இந்த மாதிரி தனித்தனியா வச்சு சாப்பிடும்போது கிறிஸ்பியா இருக்கும். ஸோ அதனாலதான் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10:30 மணி போல 10:45 கொடுக்குற காஃபியும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆனேன். ஸோ அதுக்கப்புறமா அம்மாச்சி ஒர்க் பண்ற இடத்துல உள்ள மேடம் கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட தான் கேட்பாங்களா. ஸோ அதுக்காக தான். ஸோ அவங்க உட்காந்துருக்காங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு. ஸோ அதான் போயிட்டு அது அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அகைன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா சரி டக் டக்குன்னு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் சொல்லிட்டு கட் பண்ணி தோல் சீவி கொடுத்தாதான் பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே தோலை சீவிட்டே கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மிஷின்ல துணியை போட்டு வந்துடலாம், நிறைய இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு விடவும் முடியலை. ஏன்னா நிறைய ஆயிடும்ல. அப்புறம் அதுதான் நல்ல வெயில் போடுதுன்னு சொல்லிட்டு துணியை மிஷின்ல போட்டு விட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு மேல நேற்று காய போட்ட துணி இருந்தது. ஸோ அதையும் அள்ளிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அதில் போனேன்னா அள்ளிட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சி சில துணியெல்லாம் மிஷின்ல போட மாட்டோம் புதுசெல்லாம். ஸோ அதனால அது அம்மாச்சி கையிலே வாஷ் பண்ணி காலைல இன்னைக்கு லேட்டா தான் போனாங்க. எப்பவுமே இந்த சண்டே 12 மணிக்கு தான் போவாங்க. ஸோ அதனால அப்புறம் நான் மாடியில இருந்து இறங்கும்போது இந்த வியூ ஸ்டார்டிங்ல இந்த மாடி இந்த வீட்டுக்கு வந்தப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் பயமா இருந்தது இந்த படியை பார்த்து. இப்ப பழகிடுச்சுன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் அப்படியே ஏறும்போது அடிவேரெல்லாம் கலங்கும். இப்போ பழகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது ஞாபகம் வந்ததுங்க. அதான் குக்கர்ல மட்டும் சாதம் வச்சுட்டு நேற்று சிக்கன் குழம்பு நைட் வச்சிருந்தோம்ல அது இருந்தது. ஸோ அதை வச்சு மதியம் லஞ்ச் ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அம்மாச்சிக்கு எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சூடு பண்ணதை காமிச்சேன். ஸோ அதனால உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியா தெரியும். ஸோ அம்மாச்சிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நம்ம இந்த வெயில் கொஞ்சம் இருக்கு, நம்ம பார்க்குக்கு பிள்ளைங்களை கூட்டு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆட்டோல நாங்க கிளம்பிட்டோம். நாங்க இறங்கியாச்சு. எங்க வந்தோம்னு பாத்தீங்கன்னா எங்க வசந்தியாரில் உள்ள பிரியா பார்க்கு தான். ஸோ அது எங்களுக்கு பக்கம் தானே. ஸோ அதனால வந்துட்டோம். பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா. அம்மாச்சிக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்களால வர டைம் இல்லை. ஸோ அதனால பிள்ளைங்களை கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தா நல்ல கூட்டங்க. சரி நுழையில ஐஸ்கிரீம் வண்டி இருந்துச்சா, சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தான் உள்ளேயே போனோம். அவங்களுக்கு எல்லாம் சாக்கோபார், எனக்கு மேங்கோ அந்த மாதிரி வாங்கிட்டு கிளம்பியாச்சு உள்ள. பிள்ளைங்களுக்கு பாருங்களேன் ஆர்வத்தை, செம்ம ஜாலியா அவங்களுக்கு வருது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரொம்ப நல்ல ரிலாக்ஸா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அந்த சிட்டிங் டேபிள்ல போய் உட்காந்துட்டோம். நாங்க உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் ரிலாக்ஸா சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குங்க. நல்லா பிளான்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா இருக்கும். இந்த பார்க்கு நல்லா ஏக்கர் கணக்குல இந்த பார்க் இருக்கும். ரொம்ப பெருசு. ஸோ பேசிக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி ஷர்ட், இது ஹஸ்பண்ட்க்கும் இதே மாதிரி நான் எடுத்தேன் இந்த ஃபாதர்ஸ் டே டைம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஆல்மோஸ்ட் 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் சூஸ் பண்ணி வாங்குவோம். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்க உள்ள அந்த பாருங்களேன் பிளான்ட்ஸ்ல அவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. நல்லா பிக்னிக் மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. ஃபேமிலியோட லஞ்ச் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ குளிர் முடிய போற டைம்ல அந்த வெயில் லைட்டா சூப்பரா இருக்கும் இல்லையா. அதனால நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதுலயும் பங்குக்கு வந்துருவாங்க பாருங்க அவங்களோட முடிச்சுட்டு. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி உள்ள அப்படியே நல்லா வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரிலாக்ஸா பேசிக்கிட்டே அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். இங்க பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. கலர்ஃபுல்லா இருக்குங்க. டெல்லியில இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த பார்க்கு ரொம்ப பக்கம் தான். அதனால ஆனா பெருசு, ரொம்ப பெருசு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு மாதிரி எல்லாம் இடம் இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைங்க 2 பேரும் ஓடி போய் அப்பா பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பிளே பண்ணி விளையாட வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டோங்க. வந்ததும் பாத்தீங்கன்னா
இத வந்து இந்த பார்க்க சுத்துறதுக்கு அந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் சுத்திட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பெருசா. ஸோ அப்படியே ரிலாக்ஸா கொஞ்சம் நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அங்க உள்ள மனுஷங்களையும் பார்த்துக்கிட்டே நிறைய விஷயங்கள் அங்கங்க இருக்கும். கட்டடங்கள்லாம் இருக்குங்க, பழைய சமாதி மாதிரிலாம் இருக்கும் நிறைய விஷயங்கள். ஸோ ராஜாக்கள் வாழ்ந்ததெல்லாம் இருக்கிற மாதிரி அங்க கட்டடங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோன்னா நிறைய பிளான்ஸ், பூவுங்க, சூப்பர் சூப்பரா கலர் கலர். இங்க பாருங்க, இந்த ரெட் கலர்லாம் அவ்வளோ அழகா இருந்ததுங்க. அதுவும் இந்த ரெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மெரூனும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி. அப்புறம் இந்த பூவை பாருங்களேன், அழகா இருந்ததுங்க கலரு. கண்ணுக்கு குளிர்ச்சியா, என்னமோ நம்ம ஊட்டிக்கு போயிருக்க மாதிரி இந்த குளிர் டைம்ல தான் இது வந்து வைப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்திருக்கணும், நான் வரவே இல்லை இல்லையா, இல்லைன்னா உங்கள்கிட்ட இன்னும் நல்லா வந்து ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ இன்னைக்காவது வந்துட்டோம். ஒயிட்ல வந்து அப்புறம் ஒயிட் கலரு பர்பிள் கலர் இடையில இருக்கு பாருங்க, சூப்பரா நல்லா எல்லாருமே போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கண்ணத்தை வந்து அப்படியே அந்த பூக்கிட்ட வச்சுலாம் எடுத்துட்டு இருந்தாங்க அழகா. அந்த ரெண்டு சைடும் நடுவுல வழி ரெண்டு சைடுமே அந்த மாதிரி வந்து வச்சிருந்தாங்க, நெட்டு மாதிரி போட்டு வந்து வச்சிருந்தாங்க. யாராவது டச் பண்ணா 2000 ரூபாய் அபராதம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள செக்யூரிட்டி கார்டும் வந்து போட்டிருந்தாங்கங்க. ஸோ அவ்வளோ அழகா இருந்தது. இங்க பாருங்களேன், இந்த மெரூன் அவ்வளோ அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ அதை ரசிச்சுக்கிட்டே நல்லா வீடியோஸ் எடுத்துட்டு நாங்க வந்து போயிட்டு இருந்தோம். இங்க பாருங்களேன், இந்த மாதிரி பாதை ரெண்டு சைடும் வந்து பிளான் அந்த மாதிரி பூ வந்து இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல இது பிரியா காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் உட்காந்து இங்க லஞ்ச் சாப்பிடுறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க உள்ள தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா வந்து போர்வை வச்சு படுத்திருக்காங்க அந்த மாதிரிங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து விளையாடுறதுக்குமே இருக்கும். ஸோ அங்க வந்து பிள்ளைங்க வந்து விளையாடுறதுக்கு போயிட்டாங்க, நாங்க இங்க உட்காந்துருந்தோம். அங்க பாருங்களேன், அவர் குதிச்சு குதிச்சு இறங்குறாராம் தருண் கவனம். ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷமாயிடுச்சு, குடுகுடு எப்படி குதிச்சு குதிச்சு ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. அப்புறம் நிறைய பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்களா, அவங்களை வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னவரை பாருங்களேன், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டுங்க. பிள்ளைங்களுக்கும் அப்பதான் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் இல்லையா. ஸோ அதான் உள்ள வந்து ஒரு சொட்டர் போட்டிருக்கனால கொஞ்சம் பாடியா தெரியறாங்க, இல்லாட்டினா எலும்புதான். பரவாயில்ல, நமக்கு வந்து எலும்பா இருந்தாலும் ஸ்ட்ரென்த்தா இருந்தா போதும் இல்லையா. ஸோ அதான் அந்த பாலை மாதிரி இருக்கிறதுல ஏற முடியாம ரொம்ப நேரம் தயங்கிட்டே இருந்தா அப்புறம் மேல வந்துட்டான். அந்த மேல இந்த மாதிரி இந்த வளைவா இருக்கு அந்த சட்டைக்கு போறதுக்கு ஆசை. ஸோ அதனால வேகமா கவனம் ஒடியாந்துட்டேன் தம்பி வரவும். ஸோ ரெண்டு பேரையும் வந்து அழகா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வந்தாங்க பாருங்க. அழகா தம்பியை வந்து பார்த்துப்பான் கவனு. ஸோ அதான் வந்து சூப்பரா வந்து கூட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், தம்பி வர்றதை பார்த்துட்டு அழகா வந்து பிடிப்பான் பாருங்களேன். இதெல்லாம் நம்ம அழகா பண்ணுவான் கவனு. ஸோ அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம், எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் உள்ளேயே வந்து பஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் இந்த டெல்லி அப்பளம் எல்லாம் வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இப்பதான் வந்து அலோட் பண்ணிருக்காங்க, முன்னாடிலாம் வந்து இருக்காது. இங்க செக்யூரிட்டி கார்டு எல்லாம் இருப்பாங்க. நாங்க போய் நானும் ஊஞ்சல் ஆடுறேன்ட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பேன் நானு. அப்போ வந்து நீங்க எல்லாம் விளையாடக்கூடாது, குழந்தைங்களுக்கு உள்ளது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான். அதுக்கப்புறம் அங்க வந்து நிறைய அந்த ராட்டினம் மாதிரி வாத்து வந்துருக்கும், அதெல்லாம் வந்து இப்போ வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் இவரை வந்து போராடி கூட்டிட்டு வர்றதுக்குள்ள இங்க பாருங்களேன் எவ்வளவு அழுகுன்னு சொல்லிட்டு, இன்னும் விளையாடணுமா, நாங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆச்சு, வாடா போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கூட்டிட்டு வெளியில வந்துட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இல்லை டைம் ஆயிடுச்சு, எவ்வளவு நேரம் இருக்கிறது. அப்புறம் அதனாலதான் வந்து சாப்பிடாமவும் போயிட்டாச்சு இல்லையா. ஸோ அதனால அதுக்கப்புறம் ஆட்டோக்கு வந்து பே பண்ணிட்டு உள்ள வந்துட்டு எல்லாருக்கும் சிக்கன் குழம்புலாம் ஊத்தி சாதம் வந்து கொடுத்துட்டு நான் வந்து அந்த கடாயிலே போட்டு நல்லா கிளறி சாப்பிட்டேன். இந்த மாதிரி கடாய் சோறு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, செம்ம எம்மியா இருந்துச்சு, சூப்பரா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா 4 மணிக்கே தம்பிக்கு இன்னைக்கு வந்து டியூஷன். ஸோ அதனால அவரை வந்து டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் டியூஷன் இருக்காது, இப்போ எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதனால இந்த பொண்ணு வைக்கிறேன்னாங்க. ஸோ அவங்களே வைக்கிறேன்னு சொல்லி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம அனுப்பிச்சிடலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு மிஷின்ல துணி போட்டு விட்டு போயிருந்தேன் இல்லையா. ஸோ அதை எல்லாமே காய போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாச்சியோட சேலையெல்லாம் காஞ்சிருந்தேன், அதில் வந்து எடுத்து இப்படி கொடி இந்த மாதிரி படியில போட்டு விட்டுட்டு தான் காய போட்டுட்டு ஸோ அதெல்லாமே அள்ளிட்டு அப்புறம் வந்து கீழே வந்தாச்சு. இதை வந்து நாளைக்கு தான் எடுக்கணுங்க, ஏன்னா ஈவினிங் லேட்டாக தான் காய போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால அப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 6 மணி ஆயிடுச்சு. தம்பியை டியூஷன்ல இருந்து அகைன் வந்து கூட்டிட்டு வந்தா எவ்வளவு துள்ளி துள்ளி வேகமா ஓடியாராம் பாருங்க. எப்படா அவளை ஆர்வமா அப்பா என்ன பண்றாரு அப்படியே கேட்டுட்டு, அப்பா மேல் ரூம்ல இருக்காரா கீழே ரூம்ல இருக்காரா அதுதான் வந்து கேட்டுக்கிட்டே வந்து வருவான். ஸோ அதுக்கப்புறம் ஆர்வமா ஓடிட்டு போய் ஓடிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அம்மாச்சியும் நானும் வந்து பாத்தீங்கன்னா சரி இங்க மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம், போக முடியல, ஹஸ்பண்ட் இல்லைன்னா பைக்ல எங்களை கூட்டு போவாங்க, எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டுருவாங்கங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. ஸோ அதனால சரி சண்டே மார்க்கெட்ல போயிட்டு போனோம்னா அங்க வந்து நல்லா வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்ல எல்லாமே வந்து இருக்குங்க, ட்ரெஸ்ஸுல இருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி இயரிங்ஸ்
செப்பல் வகைகள், அப்புறம் பாத்திரம் எல்லாமே, காய்கறி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அது வழியா போயிட்டு தான் நம்ம வந்து காய்கறி செக்ஷனுக்கு போக முடியுமா. ஸோ அதனால உள்ள போயிட்டு போனோமா, நிறைய வேடிக்கை பார்த்துட்டே போனோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு 2 அண்ணா ஆர்மியில உள்ளவங்க 2 பேர் பார்த்து பேசினாங்க, தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது போக அவங்க வந்து அம்மாச்சியும் கரெக்டா அம்மாச்சி தானே அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மள வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ தெரிய வருதா, அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. அவங்கள்ட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் சரி நாங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கீரையில இருந்து எல்லா காயுமே இங்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இங்க ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து நல்லா இது பண்ணுவாங்க. ஸோ நாங்க வந்து வாழைக்காய், அப்புறம் கீரை வந்து இந்த வெந்தயக்கீரை, பாலக்கீரை, தக்காளி, வெங்காயம், அப்புறம் இந்த மாதிரி மட்டும் தாங்க வாங்கிட்டு வந்தோம். சில காய்கள் மட்டும். உருளைக்கிழங்கு வந்து நிறைய, அங்க வந்து உருளைக்கிழங்கு தாங்க அதிகமா கிடைக்கும் இந்த மார்க்கெட்ல. ஸோ ஏன்னா இங்க வந்து உருளைக்கிழங்கு அதிகமா சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாமே வாங்கியாச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். ஸோ அதாங்க. அதுக்கப்புறம் இது வந்து வேலண்டைன்ஸ் டே கொடுத்த ரோஸ் அழகா கட் பண்ணிட்டு அதுல வந்து வச்சிருக்கோம் பாருங்க, அழகா இருந்தது, தண்ணியில போட்டு வைக்கவும். ஸோ அதுக்கப்புறம் KFC சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு பசங்க வந்து சரி கேட்கவும், சரி இன்னைக்கு நைட்டு தான் பர்கர், அதுக்கப்புறம் இது சிக்கன், அந்த ஃப்ரைடு சிக்கன் தான். ஸோ இந்த வாரத்தோட இதெல்லாம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆசைக்கு வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னைக்கு டின்னர் அதாங்க. ஸோ அதுக்கு மேலே எங்களால் வேற எல்லாம் சாப்பிட முடியாது, ஃபில்லிங்காக இருக்கும் இல்லையா, அதான். அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு மஞ்சள் பால்லாம் கொடுத்து டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. மறக்காம வெயிட் லாஸ்க்கு உங்களோட பதில் வந்து சொல்லுங்க, அதுக்கேற்றாப்புல அடுத்தடுத்து பண்ணலாம், சரிங்களா. அவ்வளவுதான். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் ஒரு வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.